வணக்கம். நான் உங்கள் அல்ஸ்டன் ஆண்டனி. இப்போ இந்த எஸ்சிஓ தமிழ் கோர்ஸில் இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்தாச்சு, கீவேர்ட் ரிசர்ச் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்க போகிறது ஆன் பேஜ் எஸ்சிஓ. அடுத்த சப்ஜெக்ட் மாடியூலில் நாங்கள் இந்த ஆன் பேஜ் எஸ்சிஓவை தான் இன்டெப்த்தாக என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். பேசிக்காக ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும்னு சொன்னால் எஸ்சிஓன்னு வந்துட்டுன்னு சொன்னால் 3 மெயின் கம்போனண்ட் இருக்குது. ஒன்று ஆன் பேஜ் எஸ்சிஓ, ஆஃப் பேஜ் எஸ்சிஓ, டெக்னிக்கல் எஸ்சிஓ. இது ஒவ்வொன்றையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது ஆன் பேஜ் எஸ்சிஓ. ஆன் பேஜ் எஸ்சிஓங்கிறது பேசிக்காக நம்ம வெப்சைட்டில் இருக்கிற வெப்பேஜில் இருக்கிற கண்டென்ட்டு, HTML எலிமெண்ட்டு, பேஜ் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ வெப்சைட்டுக்குள்ளே அதெல்லாமே பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி சர்ச் இன்ஜினாக இருக்கட்டும், இல்லை ஏஐ சர்ச் இன்ஜின்ஸாக இருக்கட்டும், அது ஈஸியாக அந்த கண்டென்ட்டை அப்டேட் பண்ண வைக்கிறதுக்கு செய்கிற ப்ரொசீஜர் தான் ஆன் பேஜ் எஸ்சிஓன்னு சொல்கிறது. ஸோ இதை என்ன செய்யுதுன்னு சொன்னால், நாங்கள் எப்படி எழுதணும், எப்படி கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எப்படி கரெக்டான சிக்னல் ரிலவன்ஸ் எல்லாத்தையுமே கூகுளுக்கு கொடுக்குறதுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஆன் பேஜ் எஸ்சிஓ. இது எதுக்கு மெயின்? ஃபஸ்ட்டு இந்த எஸ்சிஓ பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் பேஜ் எஸ்சிஓவும் டெக்னிக்கல் எஸ்சிஓவும் 100% எங்கள் கண்ட்ரோலில் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா பேக்லிங்க்கு, தேர்ட் பார்ட்டியில் லிங்க் பில்டிங் பண்ணாமல் எல்லாமே நம்ம வெப்சைட்குள்ளே செய்கிறதுனால ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நிறையா இடத்துல காம்படிஷன் கம்மியாக இருக்கிற நேரம் ஜஸ்ட் வித் இந்த ஆன் பேஜ் எஸ்சிஓவும் டெக்னிக்கல் எஸ்சிஓ வச்சுமே நம்ம ஈஸியாக ரேங்க்கும் பண்ணலாம். கூகுள் எங்கள் பேஜை தான் ரீட் பண்ணுது, நாங்கள் என்ன மனசில் நினைக்கிறோன்னு ரீட் பண்ணாது. ஸோ அந்த டைமில் ப்ராப்பர் ஆன் பேஜ் மூலமாக தான் நாம் அதை ஈஸியாக அந்த கூகுளுக்கு கன்வே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் என்னத்துக்கு ரேங்க் பண்ணுறோன்னு கிளியராக சொல்ல முடியும். இதுதான் கண்டென்ட்டுக்கும் சர்ச் இன்டென்ட்டுக்கும் உள்ள கேப்பை ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு டாப்பிக்கு. அது போக எல்லா எஸ்சிஓ ஃபவுண்டேஷனுமே இந்த ஆன் பேஜ் எஸ்சிஓலேருந்து தான் பில்ட் ஆகும். இது தப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ தான் பெஸ்ட்டாக டெக்னிக்கல் எஸ்சிஓவாக இருக்கட்டும், ஆஃப் பேஜ் எஸ்சிஓ நீங்கள் செஞ்சிங்கனாலும் எதுவுமே ஒர்க் ஆகாது. கீ பெனிஃபிட் நான் சொன்ன மாதிரியே ஹையர் சர்ச் இன்ஜின் ரேங்கிங், இது ரொம்பவே முக்கியம். அது போக பெட்டர் கிளிக் த்ரூ ரேட்டு. நீங்கள் ஆன் பேஜ் எஸ்சிஓ பெட்டராக செய்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவோம். எத்தனை பேர் உங்கள் ரிசல்ட்டை கூகுளில் இல்லை மாதிரி ஏஐ சர்ச் இன்ஜினில் பார்த்து ஒவ்வொரு மெட்டா டைட்டில் ஆப்டிமைசேஷன், மெட்டா டிஸ்கிரிப்ஷனு, பேஜ் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுகளை வச்சு செய்கிறது மூலமாக கிளிக் த்ரூட் இம்ப்ரூவ் ஆகும். டார்கெட்டட் டிராஃபிக் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சர்ச் இன்டென்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்ல, அதுலேருந்து நம்ம பண்ணுறது தான் ஆன் பேஜ் எஸ்சிஓ. ஸோ அந்த மூலமாக நம்ம ப்ராப்பராக ஆன் பேஜ் செய்கிற நேரம் வித் ஜஸ்ட்டு டிராஃபிக் நம்ம ரிசீவ் பண்ணாமல் டார்கெட்டட் டிராஃபிக் ரிசீவ் பண்ணுவோம். அது போக இம்ப்ரூவ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். நம்ம கண்டென்ட்டை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி ப்ராப்பராக ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் பிரின்சிபல்லாம் அப்ளை பண்ணி செய்கிறது மூலமாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். டாபிக்கல் அத்தாரிட்டியும் பில்ட் பண்ண ஹெல்ப் ஆகும். இந்த ஆஃப் த டைமில் ஏஐ ஸ்பெஷலி இருக்கிற நேரம் ஜென்ரிக்கான கண்டென்ட், ஜென்ரிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுனால ஒரு யூஸுமே இல்லை. ஸோ ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணுற நேரம் உங்கள் சைட்டோட டாபிக்கல் அத்தாரிட்டி கரெக்டாக இருக்கும். அது போக பெஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கொடுக்கும். இந்த மாடியூலில் நாங்கள் அடுத்தடுத்து பார்க்க போகிற லெசன்ஸுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எஸ்சிஓ டைட்டில் டேக் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது ஒரு பேஜுக்கு, எஸ்சிஓ எடிங்னா என்ன, ஸ்ட்ரக்சர் அதை எப்படி பண்ணுறது, யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், இமேஜ் எஸ்சிஓ எப்படி பண்ணுறது, இன்டர்னல் லிங்கிங் எப்படி பண்ணணும், அது அப்படின்னா என்ன, எஸ்சிஓ கண்டென்ட் ரைட்டிங் எப்படி இருக்கணும், இஇஏடி அத்தாரிட்டி எஸ்சிஓவில் எப்படி காமிக்கிறது, பில்லர் பேஜ்னா டாபிக் கிளஸ்டர்ஸ் எப்படி பண்ணுறது, கீவேர்ட் கனிபிலேஷனை வெயிட் பண்ணுறது எப்படி, ஃபீச்சர் ஸ்னிப்பட் ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படி, ஃபைனலாக ஒரு ஆன் பேஜ் செக்லிஸ்ட்டும் லைவ் டெமோ, இது எல்லாமே ப்ராக்டிக்கல் வீடியோவில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு 1 by 1 சொல்ல போகிறேன். பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். நன்றி.